பொதுவா பால் கறக்க கறக்க மாடுகளுக்கு கால்சியம் சத்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? அது மட்டும் இல்லாம பாலின் அளவை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சீமப்பில்லு அப்படிங்கிற தாவரத்தை மாடுகளுக்கு உணவா கொடுத்தோம்னா பால் உற்பத்தி அதிகரிக்க உதவுது. அப்புறம் மக்காசோளம், சோளம் இதையும் மாட்டுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். நம்ம மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பீன்ஸ், சோயா, மொச்சக்கொட்டை, பருத்தி கொட்டை இதெல்லாம் கொடுத்தோம்னா பால் உற்பத்தி ரொம்ப அதிகரிக்கும். 1 லிட்டர் பால் உருவாகணும்னா 3 லிட்டர் தண்ணி தேவை. 10 லிட்டர் மாடு பால் கறக்கணும்னா 30 லிட்டர் தண்ணி விடணும். அதனால சுத்தமான தண்ணீரை குறையில்லாம மாட்டுக்கு கொடுங்க. மாடுகளுக்கு புரதச்சத்து தேவைதான், ஆனா அதுவே அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால அதை பார்த்து அளவா கொடுங்க. மாடுகளுக்கு அதிகம் தானியங்கள், புளிச்ச தண்ணி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஃபுட் பாய்சன் ஆயிரும். இதனால பால் உற்பத்தியும் கொழுப்புச்சத்தும் குறையும். அப்புறம் மாடுகள் பால் கறக்கும் போது மாட்டை அடிச்சாலோ இல்ல துன்புறுத்தினாலோ அட்ரினல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து இது பால் உற்பத்தியை குறைக்க காரணமா இருக்கும். இது போன்ற விவசாயம் மற்றும் கால்நடைகள் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் போற வீடியோ முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.